ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட்டு பியூட்டிஷியனாக இருந்தாலுமே சரி, இல்லை பிகினர்ஸாக இருந்தாலுமே சரி, இல்லை நார்மலாக நம்ம ஹேர் ஸ்டைல் கற்றுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னோட வீடியோஸ் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கு நல்ல நல்ல டிப்ஸாக நான் சொல்லித்தரேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஹேர் கிரிம்பிங் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஹேர் கிரிம்பிங் எதுக்காக பண்றது? ஹேர் கிரிம்பிங் யாருக்கு பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேரே ரொம்ப இல்லை, ஃப்ரண்ட்லலாம் ஹேர் ரொம்ப கம்மியாக இருக்கு, டென்சிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கு அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான் இப்போ நம்ம ஹேர் கிரிம் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துலலாம் ஹேர் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்னா, என்னதான் நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ணாலும் அது வரவே வராது. ஏன்னா அவங்களுக்கு ஹேர் ஏற்கனவே ரொம்ப கம்மியாக இருக்குது. அதை நம்ம போய் ஹேர் ஸ்டைல் பண்ணோன்னா என்ன ஆகும், இந்த இடம் எல்லாமே ஒயிட்டாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி